Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இளையராஜா மற்றும் சரிகம நிறுவனத்திற்கிடையே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் காப்புரிமை வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சரிகம நிறுவனம் வசம் உள்ள 134 படங்களின் பாடல்களை இளையராஜா பயன்படுத்தக்கூடாது என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுடைய இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விரிவான விவரங்கள். 1976 முதல் 2001 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களில் இசை மற்றும் ஒளிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகம நிறுவனம் அந்த மனுவில் தெரிவித்திருந்தது. ஆனால் இளையராஜா இந்த பாடல்களை தனது பாடல்கள் என கூறிய அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ7 போன்ற டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் எனவும் சரிகம நிறுவனம் வாதிட்டது. 1957 ஆண்டு காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்கு உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்பதை சரிகம தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி துஷார் ராவ் கெடேலா சரிகம நிறுவனத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பாடல்களினுடைய உரிமையை இளையராஜா பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகம வசம் உள்ள அந்த 134 படங்களில் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கோ உரிமம் வழங்கக்கூடாது. இந்த தடை விதிக்கப்படாவிட்டால் சரிகம நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.